என்ன பாப்பா? கட்டுவாணி அந்தியூர் சரோஜா வீடு. வா உள்ள போலாம். இதோ வரேன்டி. இரு. எனக்கு என்னமோ பயந்து கிடக்குடி. ஐயே, நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கிறதா எனக்கு பயமே. இந்தா இத போட்டு மென்னுகிட்டு அங்க வந்து ஏதாச்சும் வளர்ன. ஆமா அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. அத்தா, சும்மா அம்மா. அம்மா, யார் நீங்க? நாங்க பசும்பன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ, நீங்களா? இங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கைய பிடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன். அவங்களா வராங்க, அவங்களா போறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீர் அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ, நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களே, நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களே. எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எப்படி வசதி? இத பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி துவச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு 5-10 சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மழைத்து முண்ட நீ, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி. போகடி வெளியே. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பெக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற என் ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்தடி. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிடுமா? நானு சேவர் சாதி பொண்ணடி, என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்போவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற இல்ல பல்ல இழைச்சுக்கிட்டு நின்னு உன் குறவடி நெரிச்சுடுவேன். நெரிச்சு நீ கெட்ட கெட்ட சாத்தாடிக்கு கேட்கிறா. வந்து கலச்சுக்கிறேன் திருப்பி. என்ன நெஞ்சு திமிர் இருந்தா இந்த அனாதை கழுத புறம்போக்கு நாயி அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா. அவ அனாதை கழுதாங்க, அவளுக்கு யாரும் இல்லதான். ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மறுவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்காவ. இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கரை கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவ. அந்த செருக்கியால மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டாவ. அதுக்காக போய் இம்பட்டு கோச்சுக்கிறீங்களா ஐயா? நான் ஆம்பளடி, சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணியை கண்ட இடத்துல கழுவிக்குவேன். இவனே ஒண்ட வந்த பிடாரி, இவனே ஊர் பிடாரியை விரட்டுறது. அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க போகல. ஆட்டாவக அம்பட்டு கேவலமா பேசுறத பொறுக்காமத்தான் நானும் என்னென்னமோ சொல்லிவிட்டேன். குத்தோன்னா உங்க கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீட்டுல யார மன்னிச்சாலும் ஒன்ன மன்னிக்க முடியாது. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போற. புறப்படு. எப்படி அனாதை அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அதே மாதிரி அனாதையாவே தொலைஞ்சிரு. ஏங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க தெரியும்? வெயில்ல காஞ்சாலும் மழையில நனைஞ்சாலும் இந்த வீட்டு தனக்கு சுத்தி சுத்தி வருவா. திக்கத்தவங்க அவ வேற எங்க போவா? அப்போ என்ன மிதிச்சு வேணும்னாலும் கொண்டுடுங்க. போற சேவை இங்கேயே போட்டோம். இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க. அப்போ இந்த பாரு வள்ளிக்கண்ணு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல நான் போயிருவேன். அவளா நானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்னங்க என்ன சொல்லி குத்தமில்லை, உன்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த வீணு திருச்சுப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல 2 சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரியில பேய் பிசாசெல்லாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினாலும் செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பெட்டி வாங்க, எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிடும்.
முருகா என்பதும் உருகாதா மனம் தம்பி, மோகன சுந்தரி யாருப்பா நீ? மணவாள. என்னங்க நான் தாங்க கூடலிங்க சீனியர் தாஜ் மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும். இந்த அத்திராத்துல தனியா உட்காந்துருக்கே பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமியாரன் அவன் இங்கதான் பேயா அலைகிறானா திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ எம்மா எம்மா ஐயோ அட குருட்டு சாமியாரன். இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அக்கா எல்லா விவரமும் சொல்லிருச்சு. வீட்டுக்கு வா. இல்ல மாமா, அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏய், நான் சொல்றேன்ல, வா. வாங்குறேன்ல. அப்ப அங்கே நில்லு. ஏன் இப்படி நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டியிருப்பேன், முடியல. ஏன் விளக்குமாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம்னு தெருவு மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன அப்ப நடக்கணும்? நான் வீட்டை விட்டு வெளியே தூரத்துல விட என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆ? நீங்க இவ்வளவு வெளியே அனுப்புனது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க. இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாதை கழுதிக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானா எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏன் மாப்ள, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கிறியா? போடி, சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா, போ வீட்டுக்குள்ள. ஓஹோ, அப்படி தூரத்துக்கு வந்துட்டியா? டேய், கேட்டியாடி? அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட இடத்துல வெட்டி போடுவேன். ஓ, இங்க என்ன ஓசியில சினிமாவா காட்டுறாங்க? வாயை பொழுதுட்டு பாக்குறீங்க? உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? பாங்க. யாராவது வரப்பு மேல நடந்து போறது? ஏன்பா கேட்கறது காதுல விழுகல? மம்பட்டிய தோல்ல போட்டு சவடால போறியா? என்ன விஷயம்? ஏய், என்ன கேட்ட? வரப்பு மேல போறது யாருன்னு கேட்டேன். இந்த வயலு சின்ன கருப்பத்தவருக்கு சொந்தம். நான் ஒரு மச்சான். அதெல்லாம் நேத்தோட போச்சு. இப்ப இந்த வயலு எங்க வைரவத்தேவருக்கு சொந்தம். எங்க? இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை இல்ல 9 தடவை சொல்லுவேன். இந்த வயலுக்கு சொந்தக்காரரு எங்க வைரவத்தேவர். என்னடா சொல்ல? அக்கா, அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்றேன் வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கியிருந்தது. கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி, மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே, அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க. மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா? தேவை அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன்னு உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பு எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். இது என்ன கதையா இருக்க? நம்ம வயலு, நம்ம கலப்ப.
இது உங்க வயலு உங்க கிளப்ப உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? அரே, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தன் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிள்ளைக்கு தங்கமான மனசு, என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு நீ கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி இறக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி பெண்ணி எடுத்து போட சொன்ன, பெண்ணி போடல, வாங்க விழா வைக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன? சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. அப்போ 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 இந்த அநியாயத்து கேட்க யாருமே இல்லையா? ஏன் அத்தாச்சி இப்படி பதறிக்கிட்டு வரேன்? எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க. புள்ள பிடிக்கிறதா வந்துட்டான்னு இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒளியுதுங்க. அம்புட்டு பிள்ளைகளும் அழுது சாவுதுங்க. பதறாம என்ன தம்பி செய்ய முடியும்? விஷயத்தை சொல்லாம நீ பாட்டு பேசிக்கிறதா எப்படி? மாட்டுக்கு போடுற ஊசியை தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா. கேட்டா கால்ரா ஊசிங்கிறா. இந்த ஊர்ல ஆம்பளைக்கு கொள்ளைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல கார்ல வந்துருமா? யார் அவ? இப்ப அவ எங்க இருக்கா? தம்பி, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வாங்க தம்பி. டேய் வாங்கடா. வா. வரேன் போலாம். வா வா வா. இந்த அம்மா டாக்டர் அம்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர், சூரக்குடி, மருதப்பட்டி இங்கெல்லாம் கால்ரா பரவி இருக்கு. இது வரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வியாதி இங்கேயே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா? இப்ப என்ன சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? ஆ? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். ம். உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல. ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியத்தா உன் கண்ணு அவச்சிருவா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாண்டா? ஏன் தாச்சி, அப்ப நீங்க போக மாட்டீங்க? சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன அக்கா சிஸ்டர் டே கணேசா, அந்த எண்ணெய் என்னடு மிஷின்ல சிக்கல். தலைவா, இதுல என்ன இருக்கு ஆனா வரமாட்டேங்குது. என்னடா காலையில இருந்து சகனத்தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். சொல்லிவிட்டியா? ஏண்டா என்ன நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. அடியே சக்கரவர்த்தி, உனக்கு அம்புடு திமிரா? அத்தாச்சி அத்தாச்சி, திரும்பவும் அவ வேன்ல வர்றா. நான் போய் மருதனை கூட்டி வந்துட்டுமா? அவளை தோத்த மறதி எதுக்கு? இந்த விளக்க மாறே போதும். வெஞ்சாமடை வீசி பிடிக்கிற வீசி